பொட்டி மட்டும் பெருசா இருக்கு. எட்டனா கூட பொட்டி இல்ல, அப்புறம் எதுக்கு பொட்டி? அலுமினி பாத்திரம் இதை வச்சுட்டு மார்வாடி 50 பைசா கூட தர மாட்டான். தோசை கல்லு தோசை தின்னே நான் 3 மாசத்துக்கு மேல ஆகுது, அப்புறம் எதுக்கு இது மாட்டிருக்கு? இப்ப நான் தண்ணி போட்டாகணுமே. இதெல்லாம் எதுக்கு? இப்ப நான் எப்படியாவது தண்ணி போட்டாகணுமே. அடியே ஏங்க பாத்திரத்தை போட்டு உடைச்சிட்டு இருக்கிற? 2 ரூபாய்க்கு அடகு வைக்கிற மாதிரி பாத்திரம் வச்சிருக்காடி. எல்லா அலுமினிய பாத்திரமும் சட்டி தாண்டி வச்சிருக்க. ஏயா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? ஓ, பெரிய ஔவையாரு பேத்தி அறிவுரை சொல்ல வந்துட்டாங்க. நான் மட்டும் மாடி குடிக்கிறேன், ஊரே குடிக்குது. ஏன் இந்த உலகமே குடிக்குது? ரஷ்யாவில குடிச்சிட்டு தாண்டி ராக்கெட் விடுறான், அமெரிக்காவில குடிச்சிட்டு தாண்டி அணுகுண்டு தயார் பண்றான். குடிச்சாலும் அவங்க மூஞ்செல்லாம் எவ்வளவு கெழுத்தியா இருக்கு. ஏய், அழக பத்தி மட்டும் நீ பேசாத. இந்த சூரியகுமாரனை பார்த்து கேட்கிற கேள்வி அடியுது. கொப்பை இருக்கானே சொரிநாய் தலையன், அவனுக்கு நான் மோசமா? பொம்மா இருக்காளே வாயது காததுன்னே தெரியல, அவளுக்கு நான் மோசமா? உன் தம்பி இருக்கானே, அவ மூஞ்சி ஈஸ்வரன் கோயில் எண்ணெய் சட்டி மாதிரி இருக்கு, அவனுக்கு நான் மோசமா? இந்த மூக்கு இருக்கே, இந்த மூக்கு இதுக்கு இணையாகுமா உங்க குடும்பம்? ராவுல ரவுசு போட்டு தூங்க விடமாட்டாங்கப்பா, ஊருக்குள்ள ஓனாய் பூந்த மாதிரி. நேத்திக்குதான் கரண்ட் பில்லு கட்டிட்டு வந்தது, அதுக்குள்ள பீஸ் படிச்ச. சிவகாமி, சிவகாமி, கொஞ்சம் தம்பிய கூப்பிட்டு பீஸ் போட சொல்லுமா. ஏண்டி கத்துற? நான் தான். யோ, ஏயா கம்மல கழட்டுற? அது கம்மலா? கரப்பாம்பூச்சியாக்கு நான் நசுக்கி பார்த்தேன். கொஞ்சம் ஏமாத கழுத்தி நசுக்கிடுவிய. பீஸ் வேகமா வச்சிருக்க. யோ, மேலதான் இருக்கு பாரியா. உண்மையிலேயே நீ பெரிய ஆளியா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பயங்கரமா நடிக்கிறியே. உனக்கா நான் இதையும் செய்வேன், இதுக்கு மேலே செய்வேன். ஆமா, நாளைக்கு கோயில்ல மீட் பண்ணுவோமா? ஓ, மீட் பண்ணுவோம். யோ, என்னையாச்சு? நீ தொட்டுன்னு எனக்கு சாக்கு அடிச்சிருச்சு. ஓயா, யாரா அவங்க 2 தலையோட நிக்கிறவன்? ஏண்டா பீஸ் போட்டாச்சா? போட்டாச்சு. மறுபடியும் எப்ப போடுவே? குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். என்ன மஞ்சு, புது ஃப்ராக் எல்லாம் போட்டிருக்க? ஸ்கூலுக்கு போல? யூனிஃபார்ம் போடாம இருக்க? போனேன் டீச்சர், இன்னைக்கு எனக்கு பர்த்டே. ஹாப்பி ரிட்டர்ன். காட் பிளஸ் யூ. ஆமா, பர்த்டே ஸ்வீட் ஒண்ணும் இல்லையா? இந்தாங்க டீச்சர், இந்த பூவை தலையில வச்சுக்கோங்க. நீங்க தான் பூவை வச்சுக்கிறது இல்லையே, இந்த பூவை வச்சுக்கோங்க டீச்சர். பர்த்டே உனக்கு தானே, நீயே வச்சுக்க. மேகம் தன் வீட்டை விட்டு புறப்பட்டது போல இருந்தது. அர்ச்சனா அலுவலகத்திற்கு புறப்பட்ட கோலம். புத்தாடை அணிந்து வந்திருந்தாள் பக்கத்து வீட்டு சிறுமி. சிறுமியின் கையிலே மலர், ரோஜா மலர். தன்னுடைய பிறந்த நாளுக்காக அந்த மலரை அர்ச்சனாவிடம் கொடுத்தாள். ஆனால் அந்த குழந்தை என்ற மழலை செல்வம் தன்னுடைய பிறந்த நாளுக்காக அளித்த ரோஜா மலரை அவள் சூடிக்கொள்ளவில்லை. அந்த ரோஜா மலரை சூடிக்கொள்ள கூடாத அளவிற்கு அவள் அருகதையற்றவள் அல்ல. அவளே ஒரு வெண்தாமரை, அவளுக்கு எதற்கு சிகப்பு ரோஜா? என்ன இது? நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற சம்பவமாவே சிஆர்எஸ் எழுதின புக்ல வருது.
கௌரி விடுறா. அம்மா அம்மா ஏய் மரகதம், ஆ, பையன் கூப்பிடுறானே, காது கேட்கலையா? என்னடா? ஒண்ணு கருது போயிட்டு வா போ. தனியா பாத்தீங்க பயமா இருக்கு, யாராவது வாங்க. சிவகாமி, அவனுக்கு ஒண்ணுக்கு வருதான், பாத்ரூம் கூட்டிட்டு போயிட்டு வா போ. ஊரையே விலைக்கு வாங்குற மாதிரி நியாயம் பேசுறான். படுக்கும்போது பாத்ரூம் போயிட்டு வந்து படுத்துனவா? யாராவது இப்ப வரீங்களா இல்ல நான் பாயிலே ஊத்துட்டுமா? ஏய், நீ செஞ்சாலும் செஞ்சிருவேடா சாமி. எந்திரி. டேடி, அந்த பக்கம் போடா. சரியா புத்திட்டு படுறேன். அம்மா, சாயந்தரமா ஆத்தங்கர பக்கம் வர சொன்னியே, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, தினம் நான் தையல் கிளாஸ் போயிட்டு வரும்போது ஒருத்தன் என்ன கலாட்ட பண்ணிட்டே இருக்கா. இது ஏன் இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லவே இல்ல? முதல்ல என்ன சாதாரணமா தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் போக போக எனக்கு பயமா போச்சு. இப்ப அவன் எங்க இருக்கான்? அதுவும் அந்த தேர்முட்டி வீதி இல்ல, அங்கதான் இருக்கான். சரி சரி, நான் பாத்துக்கிறேன், வா. அதோ இங்க உட்காந்துட்டு இருக்கானே வந்தா. உடம்பு எப்படி இருக்கு? அட்டகாசமாவே இருக்கு. எதுக்குன்னே தனியா ஒரு பொண்ணை கலாட்டம் பண்ணிக்கிட்டு? நீ யாரா கேக்குறதுக்கு? நான் யாரும் இல்லைங்க. அப்படின்னா உன் வேலையை பார்த்துட்டு போடா. என்ன சொன்ன? ஆய், அம்மா தாயே, கொஞ்சம் சும்மா இரு. அவ தெரியாம சொல்லிட்டா, கோச்சுக்காதுங்க. வர்றேன், பாப்போம். அனுப்பிச்சிட்டு வரேங்க. என்னடா பாக்குற? வர்றேங்க. என்ன பாக்குற? இல்ல, சைக்கிள் இருக்கும்போது அடிக்கலாமா இல்ல இறங்குனதுக்கு அப்புறம் அடிக்கலாம்னு யோசிக்கிறேன். என்ன சொன்ன?